கண்ணன், தற்போது முதலமைச்சர்கள் வேட்பாளர்கள் 4 பேர் இருக்கிறார்கள். அந்த முதலமைச்சர் வேட்பாளர்கள் 4 பேர். கண்ணன், நேரடியாக உங்களிடம் வருகிறேன். கண்ணன், 4 முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறார்கள். அவர்கள் வீடுகள் எல்லாம் தற்போது நாம் செய்தியாளர் சென்றபொழுது அனைத்து இடங்களும் அமைதியாக இருக்கிறது. தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் வீடாகட்டும், தாவேக தலைவர் விஜய் வீடாகட்டும், அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீடாகட்டும், நாம் தமிழர் சீமான் வீடாகட்டும், அனைத்து இடங்களும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களும் சம அளவிலே போலீஸ் பாதுகாப்பு. ஆனால் தற்போது விஜய்க்கு மட்டும் கூடுதலாக ஒரு உத்தரவு, வாகனத்தை பின்தொடர்ந்தால் பறிமுதல் என உத்தரவு. ஏன் திடீர்னு விஜய்க்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? சுந்தர், ஏற்கனவே தாவேகா தலைவரின் பிரச்சாரத்தின் போதும் அதன் பின்னர் அவருடைய ஒவ்வொரு நிகழ்விலும் பல்வேறு விதமான விபத்துகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்குப்பதிவு நாளான இன்று வாக்கு எண்ணும் மையங்களில் அந்த கட்சிகளின் தொண்டர்கள் ஒரு உணர்ச்சி பூர்வமாக குழுமி இருப்பார்கள். திமுக தொண்டர்களாக இருக்கட்டும், அது தாவேகா தொண்டர்களாக இருக்கட்டும், அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும். இந்த தேர்தல் பகை மற்றும் அந்த தேர்தலில் ஏற்பட்ட போட்டி ஆகியவை இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இங்கு தலைவர்கள் வெளியே வருவது அநேகமாக மாலையில் தான் இருக்கும். தேர்தல் முடிவுகள் தெரிந்த பிறகுதான் அவர்கள் வெளியே வருவார்கள். ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களோ அல்லது தலைவரோ வரும்பொழுது மீண்டும் அத்தகைய ஒரு மோதல் மற்றும் இரு தரப்பினரிடையே ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏதாவது நிகழ்ந்துவிடக் கூடாது, அதுவும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று. ஏனென்றால் இந்த தேர்தல் இதுவரை தமிழகம் 77க்கு பிறகு, அப்போது அதிமுகவிலிருந்து எம்ஜிஆர் தேர்தலில் நின்ற பொழுது இந்த முடிவை எதிர்பார்ப்பதில் இது போன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது திமுக, அதிமுக, காங்கிரஸ் தொண்டர்களிடையே. அப்போதுதான் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இருதுருவ அரசியல் என்பது அப்போதுதான் தொடங்கியது. அதுபோல அந்த இருதுருவ அரசியலுக்கு மாற்றாக இந்த முறை மூன்றாவது ஒரு புதிய சக்தியாக, அதாவது 2 இலக்கத்தில் அந்த பெர்சன்டேஜ் 10, அந்த 2 இரட்டை இலக்க பெர்சன்டேஜை அங்கு அதிமுகவிற்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் பெறுவார் பல தொகுதிகளில் என்று பல்வேறு விதமான கணிப்புகள் தெரிய வருவதால் அத்தகைய முடிவுகள் கடுமையாக இருக்கக்கூடிய மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலை சென்னை போன்ற நகரங்களில் இருக்கிறது என்று உறுதியான அந்த உளவுத்துறை மற்றும் இந்த வாக்கு எக்ஸிட் போல் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் வந்திருக்கின்றன. இந்த எக்ஸாக்ட் போலில் என்ன வரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அந்த இழுபறி சூழ்நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் மோதலை தவிர்ப்பதற்காகவும் விரும்பத்தகாத நிகழ்வுகளை தவிர்ப்பதற்காகவும் தான் காவல்துறை இந்த அவசர உத்தரவை பிறப்பித்திருப்பதாக தெரிகிறது. சுந்தர், கண்ணன், நன்றி கண்ணன். கண்ணன், தற்போது நேயர்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை தருகிறோம். சத்தியம் தொலைக்காட்சி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிரேக்கிங் ஒன்றை கொடுத்திருக்கிறது. அது என்ன பிரேக்கிங் என்றால், முதலமைச்சர் வேட்பாளர்களில் 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் சீமான், ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய், இந்த 4 தலைவர்களையும் நேற்று நமது சத்தியம் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் பிரேக்கிங் செய்தியாக தற்போது நேயர்களுக்கு கொடுக்கிறோம். 4 தலைவர்களையும் நம்முடைய செய்தியாளர்கள் மூலமாக நாங்கள் தொடர்பு கொண்டு பேச முயற்சித்தோம். அப்பொழுது அவர்கள் மைக்கிலே பேச மறுத்துவிட்டார்கள். ஆனால் ஒரு தகவலை 4 பேருமே சொல்லியிருக்கிறார்கள். ஒரே ஒரு சொல்லாடல், ஒரே ஒரு சொல்லை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சின்ன வார்த்தையை 4 பேருமே ஒரே சொல்லை தான் சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல் என்று நீங்கள் நினைக்கலாம். அது என்ன சொல் என்றால், தற்போது முதலமைச்சராக இருக்க, இன்று வரை இந்த நேரம் வரை முதலமைச்சராக இருக்கும் திமுக தலைவராக இருக்கும் மு.க. ஸ்டாலினிடம் நாம் செய்தியாளர்கள் கேட்டபோது தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க என்று கேட்டபோது அவர் சொன்ன ஒரே பதில், வெற்றி நிச்சயம் என்று கூறினார். அதே போன்று தாவேக தலைவர் விஜய் பொதுவாக யாரையுமே சந்திக்க மாட்டார். ஆனால் நேற்று நமது செய்தியாளர் எப்படியோ அவரை சந்தித்து கேள்வியை கீழே இருந்து எழுப்பியிருக்கிறார், சத்தமாக கேட்டிருக்கிறார். தேர்தலை பத்தி என்ன நினைக்கிறீங்க, முடிவு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு பதில், வெற்றி நிச்சயம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். விஜயும் கையை காண்டு தம்ஸ் அப் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அதே போல எடப்பாடி பழனிசாமி நாம் தொடர்பு கேட்டபோது அவரும் மிக தெளிவாக, நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம், மாபெரும் வெற்றி பெறுவோம், வெற்றி நிச்சயம் என்று அவரும் கூறியிருக்கிறார். நாம் தமிழர் சீமானும் வெற்றி நிச்சயம் என்றே சொல்லியிருக்கிறார். எனவே 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் இந்த பிரேக்கிங் செய்தியாகவே போடலாம். வெற்றி நிச்சயம் என 4 முதலமைச்சர் வேட்பாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதே போன்று தாவேக தலைவர் விஜய், அதே போன்று நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், 4வருமே வெற்றி நிச்சயம் என்று கூறியிருக்கார். அதிலே முதல் 3 பேர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கார்கள் வெற்றி நிச்சயம் என்று. நேற்று இரவே கலைஞருடைய நினைவிடம், அதே போன்று அண்ணா நினைவிடத்திற்கெல்லாம் சென்று தற்போது முதலமைச்சராகவும் திமுக தலைவராக மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்திவிட்டு வந்திருக்கிறார். எனவே அவர்கள் திமுக தரப்பிலே உற்சாகத்தில் இருக்கிறார், நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று. தற்போது மக்கள் மனதில் என்ன இருக்கு என்பது குறித்து நாம் பேசிய போதும் அவர்கள் அனைவரும் தெரிவித்த கருத்தும் ஒன்றுதான், மிக தெளிவாக வெற்றி இந்த தேர்தலிலே ஏதோ ஒரு கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறும்,
தொங்கு சட்டமன்றம் வராது என மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள்.